நேற்று சத்யம் திரையரங்கில் கொட்டுக்காளி திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடக்குது. அந்த நிகழ்வில் வெற்றிமாறன், மிஷ்கின், பாலாஜி சக்திவேல், சிவகார்த்திகேயன், சூர்யா அப்படின்னு நிறைய பேர் கலந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுறாங்க. குறிப்பாக மிஷ்கின் அவர்கள் பேசினது வந்து மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டாக செஞ்சது. இன்னொரு பக்கம் அதை விட சிவகார்த்திகேயன் பேசின சில வார்த்தைகள் மட்டுமே கான்ட்ரவர்சியாக இப்போ போயிட்டுருக்கு. அதாவது நான் தான் இவரை வாழ்க்கை கொடுத்தேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், என்னை அப்படி சொல்லியே பழக்கிட்டாங்க, அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது அப்படின்ட்டு சிவகார்த்திகேயன் பேசின அந்த ஒரு விஷயம் தான் காட்டுத்தீயாக இப்போ பரவிட்டு இருக்கு. இதுக்கு நிறைய எதிர்கருத்துக்களும் வந்துட்டு இருக்கு. அதாவது அவர் மறைமுகமாக நடிகர் தனுஷை தான் சொல்கிறாரு. ஏன்னா தனுஷ் தான் அவரை தூக்கி விட்டது, அதனால் அவர் தான் நிறைய வாய்ப்பு கொடுத்தாரு அவருக்கு, அதனால் அவர் தனுஷை தான் அப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு தனுஷ் ரசிகர்கள் தொடர்ந்து சிவகார்த்திகேயன் மீது இன்டர்நெட்டில் அவதூறான கருத்துக்களை பரப்புறது, நிறைய வன்மத்தை கொட்டுறது அப்படின்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய போயிட்டுருக்கு. இந்த நிலையில் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ தான் நமக்கு நடக்குதா, இண்டஸ்ட்ரியில் நடக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பார்த்துருப்போம். அதாவது மறைமுகமாக ஒரு நடிகர் இன்னொரு நடிகரை தாக்கி பேசுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். இப்போ ரீசெண்டாக நம்ம உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா தளபதி இவங்க ரெண்டு பேருக்கும் இல்லான சில கிளாஷான விஷயங்கள் கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் வாழ்ந்து வராங்க, ரெண்டு பேருக்கும் சண்டை அப்படின்னா நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். பட் எதுவுமே உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நிறைய விஷயங்கள் இப்படி கேள்விப்படுவோம். குறிப்பாக இந்த படத்தில் விஜய் தான் அவர் இன்டெரக்டாக சொல்லியிருக்காரு, இந்த படத்தில் அஜித்தை தான் இவர் பாலிஷமி பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அட்டாசம் படத்தில் உனக்கென்ன உனக்கென்ன அப்படின்னு ஒரு பாடல் வரும். ஏற்றி விடவோ தந்தையும் இல்லை, ஏந்திக்குள்ள தாய்மடி இல்லை, என்னை நானே சிகரத்தில் வைத்தேன், அதனால் உனக்கென்ன அப்படின்ற ஒரு வரிகள் வரும். இந்த பாடல் வரிகள் வந்து அஜித் அவர்கள் வந்து விஜயை தான் குறித்து சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு அப்போவே இவங்க ரெண்டு பேருக்கும் இல்லை நிறைய கிளாஷ் வந்தது. பட் அதுக்கு பிறகு நாளடைவில் அதெல்லாம் அப்படி மறந்து ரெண்டு பேரும் நண்பர்களாக தான் இருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு, நீ எப்படி எனக்கு மங்காத்தா படம் பண்ணியோ அதே மாதிரி விஜய் அவர்கள் ஒரு படம் பண்ணு, இப்போ நீ பண்ணக்கூடிய இந்த கோட் திரைப்படம் வந்து 100 மடங்கு மங்காத்தாவோட இருக்கணும் அப்படின்ட்டு அஜித் அவர்கள் சொன்னதாக வெங்கட் பிரபு அவர்களே ஷேர் பண்ணியிருக்காரு பேட்டியில். ஸோ இவங்க ரெண்டு பேரும் நட்பாக தான் இருக்காங்க. பட் பொது வெளியில், அதாவது ஆடியன்ஸ் மத்தியில் இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை இருக்க மாதிரி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் சிவகார்த்திகேயன் தனுஷ் இவங்களுடைய நட்பு எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 படம் மூலமாக தான். ஏன்னா அப்போ மெரினா படம் சிவகார்த்திகேயன் முதலாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பாண்டியராஜ் தான் சிவகார்த்திகேயனை ஹீரோவாக அறிமுகப்படுத்துறாரு. ஸோ அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது தான் 3 படத்தில் வாய்ப்பு கிடைக்குது. யாருக்கு? நம்ம சிவகார்த்திகேயனுக்கு. இந்த நிலையில் பாண்டியராஜ் அவர்களும் ஒரு சின்ன அட்வைஸ் சொல்லியிருக்காரு. அதாவது ஏன்னா மெரினா படத்தில் நீ ஹீரோவாக பண்ணிட்டு இருக்க, இப்போ நீ காமெடியான ஒரு படத்தில் போனீங்கன்னா உன்னுடைய ட்ராக் வந்து அடுத்தடுத்து காமெடியான தான் மாறிடும். ஸோ அதனால் பண்ணாது அப்படின்ற மாதிரி தான் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. பட் சிவகார்த்திகேயனுக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சி போயிடுச்சு, அதனால் அவரும் கமிட் ஆகிட்டார். படமும் ரிலீஸ் ஆச்சு. படத்தில் சிவகார்த்திகேயன் வரக்கூடிய போஸ்டர்ஸ், அவருடைய காமெடி எல்லாமே பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ சிவகார்த்திகேயன் இப்படி அடுத்தடுத்து நிலையில் போயிட்டு இருக்காரு. குறிப்பாக பாண்டியராஜ் அவர்களுடைய அடுத்த திரைப்படம் கேடி பில்லா கிளாடிறாங்க, அந்த படத்துலையும் பாண்டியராஜ் அவர்கள் சிவகார்த்திகேயன் வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையுது. ஸோ இதை தொடர்ந்து இதுக்கு பிறகு தான் தனுஷ் அவர்கள் ஒரு முழு நீள கமர்ஷியலாக ஒரு சோலோவாக நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படம் அப்படின்னா அது எதிர்நீச்சல் திரைப்படம் தான். அதுக்கு முன்னாடி மனங்குத்தி பறவை பண்ணார். பட் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு காமெடி கலந்த ஒரு ஜானர் தான் இருக்கும். இது முழுக்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு கமர்ஷியல் திரைப்படம் மாதிரி இந்த திரைப்படம் அமையுது. இந்த திரைப்படத்தை தனுஷ் தான் தயாரிக்கிறாரு. தயாரித்தது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு பாட்டில் கேமியோவும் பண்ணியிருப்பார். அந்த கேமியோவில் நயன்தாராவும் தனுஷ் அவர்கள் கூட்டு வந்திருப்பார். ஸோ படம் மிகப்பெரிய வெற்றி அடையுது. படத்துக்கான ப்ரமோஷன் பணிகள்லையுமே தனுஷ் அவர்கள் ஈடுபட்டார். சிவகார்த்திகேயன் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு காக்கி சட்டை திரைப்படம், அந்த படமும் தனுஷ் வந்து சிவகார்த்திகேயனை வச்சு தயாரித்தார். ஸோ சூழல் இப்படி இருக்கிறப்ப ரெண்டு பேருக்கு இடையில திடீர்னு மனக்கசப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்ற ஒரு செய்திகள்லாம் சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பார்க்க முடிஞ்சது. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை தனுஷை விட சிவகார்த்திகேயன் வந்து இப்போ நல்லா வளர்ந்துட்டு இருக்காரு, தான் தூக்கி விட்ட வேற இந்த அளவுக்கு வளர்ந்துட்டாரு அப்படின்றதான் தனுஷ் குச்சின ஒரு ஈகோ அப்படின்ட்டு ஆளுக்கு தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே எந்த மாதிரியான சலசலப்பும் கிடையாது. ரெண்டு பேரும் ஒத்துமையாக தான் இருக்காங்க, நல்ல நண்பர்களாக தான் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இவங்க அடிக்கடி நிரூபிச்சிருந்தாங்க. குறிப்பாக நிறைய மேடைகளை சிவகார்த்திகேயனே தனுஷாரை பற்றி சிலாகிச்சு பேசியிருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல அண்ணன் அப்படின்ற அளவுக்கு சிவகார்த்திகேயனுமே பேசியிருக்காரு. ஸோ சூழல் இப்படி இருக்க சிவகார்த்திகேயன் அவர்கள் அடுத்தடுத்து முன்னேறி வந்துட்டே இருக்காரு. இந்த வருஷம், அதாவது 2024 ஆரம்பத்திலேயே, ஸோ இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலேயே கேப்டன் மில்லர் vs அயலான் அப்படி தான் ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் அமரன் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறார் அப்படின்னு அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படத்தினுடைய ட்ரெய்லருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. சிவகார்த்திகேயன் அது என்னப்பா இப்படிலாம் உடம்பேற்றி இப்படி வெறித்தனமாக நடிச்சிருக்காரு அப்படின்ட்டு பலரும் அவரை கொண்டாட ஆரம்பித்தாங்க. குறிப்பாக அவருடைய லுக்கு தோற்றம் இல்லாமல் வேறு லெவலில் இருந்தது. நிறைய பத்திரிகையாளர்களும் எழுத ஆரம்பித்தாங்க, சிவகார்த்திகேயனுடைய சினிமா பயணத்தை அமரனுக்கு முன் அமரனுக்கு பின் அப்படின்னு நாம் எழுதலாம், அந்த அளவுக்கு அவருடைய வளர்ச்சி இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் அவர் சிலாய்ச்சி எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த படத்துலேருந்து சில மேக்கிங் வீடியோஸ்லாம் கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கொட்டுக்காளி திரைப்படத்தினுடைய அந்த ட்ரெய்லர் வீடியோவில் சிவகார்த்திகேயன் வந்து ரொம்பவும் யதார்த்தமாக பேசினாரா, இல்லை அவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இல்லை அவரை வரதான் வளர்த்து விட்டாருப்பா, தனுஷால தான் இவர் முன்னாடி வந்தார் அப்படின்ற மாதிரி அவர் பேரை சொல்லி சொன்னாங்களா, இல்லை ஏதோ ஒரு ஆதங்கம் அவருக்குள்ள ரொம்ப
அவனால் இருந்தது வார்த்தையாக வெளியே வந்துருச்சா அப்படிங்கிறது தான் இங்கே பலருக்குமே சுகமாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் வந்து அவர் அப்படி சொல்லியிருக்க வேணாம், தவிர்த்திருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இன்னும் சில பேருக்கு அவர் வந்து தனுஷை சொல்கிறாரா அல்லது பாண்டியராஜ் இல்லை விஜய் டிவி இவங்கள சொல்கிறாரா அப்படின்ற சந்தேகமும் இருக்குது. ஏன்னா பாண்டியராஜ் அவர்கள் தொடர்ந்து 3 படங்கள் சிவகார்த்திகேயனுக்கு கொடுக்குறாரு. மெரினா, கேடி பில்லா கிளாடிறாங்க, அதுக்கடுத்து நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்ட்டு 3 படங்கள் அவர் கொடுத்தாரு. அதே மாதிரி விஜய் டிவியில் இருந்தால் சிவகார்த்திகேயன் அவர்களும் வெளியே வந்தார். ஸோ விஜய் டிவி மூலமாக தான் அவர் வெளியே வந்தார் அப்படின்ற மாதிரியான கூட செய்திகள் கூட அவருக்கு அடிக்கடி யாராவது சொல்லியிருந்திருக்கலாம். மேபி அது மூலமாக கூட அவர் இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லியிருந்திருக்கலாம். பட் யார் என்ன சொன்னாலும் சிவகார்த்திகேயன் அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து அவரே ஒரு படியாக செதுக்கிட்டு வந்த விஷயம் அப்படிங்கிறத அவருடைய ரசிகர்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. நாமளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ சிவகார்த்திகேயன் அவர்கள் பேசின இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.